நலந்தானா. வணக்கம் நேர்களே, நலந்தானா நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் நலந்தானா நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த உயர் குருதிய முத்தம் தொடர்பான நோய் நிலைமையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்க்கலாம், இன்றைய காலகட்டத்தில் தொற்றா நோய்களால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். பல உயிரிழப்பு சம்பவங்கள் கூட இந்த தொற்றா நோய்களால் திடீர் மரணங்கள் கூட ஏற்படுகின்றன. எனவே இதிலிருந்து தொற்றா நோய்களிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்? குறிப்பாக இந்த தொற்றா நோயான இந்த உயர் குருதி அழுத்தம், இந்த நோய் நிலைமையில் இருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்? அதேபோல் இந்த உயர் குருதி அழுத்தம் என்றால் என்ன? அது எவ்வாறான தன்மைகளில் எவ்வாறான நிலைமைகளில் எங்களுக்கு ஏற்படுகின்றது? இதனுடைய அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும்? இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் போன்ற விளக்கங்களை வழங்குவதற்காக இன்றைய தினம் நமது கலையகத்துக்கு பிறகு தந்திருக்கின்றார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் பிரசாத் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இதற்கு முன்னர் நாங்கள் வேறு நோய் நிலைமைகள் தொடர்பாக இந்த நிலந்தான நிகழ்ச்சியோடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதாவது இந்த நீரிழிவு, அதே போன்று வேறு பல நோய்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது தொடர்பான போதிய விளக்கங்களை நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கலாம் டாக்டர், இந்த தொற்றா நோய்களால் தொற்று நோய்கள் ஒரு பகுதி மக்களை பாதிக்கின்ற அதே நேரம் இந்த தொற்றா நோய் பாதிப்பால் பலர் திடீர் மரணங்களை சம்பவிக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த உயர் குருதி அழுத்தம் என்றால் அல்லது உயர் குருதி அமுக்கம் என்றால் என்ன? உயர் குருதியமுக்கம் என்று சொல்லப்படுகிற நோயானது பிரதானமாக ஒரு தொற்று நோயாகும். இந்த நோயானது நம்முடைய பல மக்களிடையே காணப்படுகின்றது. இந்த நோயானது ஆரம்ப கட்டத்திலே எதுவித அறிகுறியையும் காட்டாது. சில வழிகளில் இது மிகவும் பாரதூரமான பிரச்சனைகளை, உயிராபத்தையும் கூட ஏற்படுத்தக்கூடியது. இதனாலே இந்நோயினை சத்தமற்ற கொலையாளி, அதாவது சைலண்ட் கில்லர் என்று மருத்துவத்துறையிலே குறிப்பிடுவார்கள். ஏனென்றால் உயர்குதியக்கம் ஆனது மற்ற நோய்கள் போல் அல்லாது மிகவும் ஒரு சாதாரண நிலையில்தான் காணப்படும். எதுவித அறிகுறிகளையும் வெளிக்காட்டாது. சில சந்தர்ப்பங்களிலே நோயாளர்கள் வைத்தியசாலைக்கு வருகின்ற பொழுது மிகவும் தீவிரமான அதி உச்சமான பிளட் ப்ரெஷர் ஸ்டேஜில் வருகின்ற பொழுது அவர்கள் பல பாதிப்புகளை, அங்க பாதிப்புகளை ஏற்படுத்தப்பட்டு உயிராமத்தான நிலைமையில தான் வருகின்றார்கள். உதாரணமாக உலக சனத்தொகையிலே கிட்டத்தட்ட 3 பேருக்கு ஒருவருக்கு வயது வந்தவர்களே குருதியமுக்கமானது காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது சாதாரணமாக 7.5 மில்லியன் இறப்புகள் வருடந்தோறும் உயர் குருதியமுக்கத்தினால் ஏற்படுகின்றது. அந்த வகையிலே 40 வயது தொடக்கம் 79 வயதுப்பட்ட மக்களுக்கு 1.28 பில்லியன் மக்கள் இந்த உயர் குருதியமுக்க நோயினாலே பாதிக்கப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாது உயர் குருதியமுக்க நோய் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் கூட அவர்களுக்கு தங்களுக்கு பிரஷர் இருக்கின்ற விடயம் கூட அவர்களுக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் குருதியமுக்கமானது உயர்வாக இருப்பது சாதாரணமான நிலைமை என்று நினைத்து அவர்கள் மருந்துகளை பாவிக்காமல் விடுகின்றார்கள். இதனால் தான் உயர் குருதியமுக்கம் இன்றைய மருத்துவத்துறையிலே மிகவும் பெரிய சவாலானதாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே உயர் குருதியமுக்கம் என்று நாங்கள் வரைவிலக்கப்படுத்தப்படுகின்ற பொழுது எமது குருதியமுக்கம் ஆனது சாதாரணமாக 120 தொடக்கம் 80 என்று வரைவிலக்கப்படுத்தப்படுகின்றது. 120 என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது சிஸ்டோலிக் பிளட் பிரஷர் என்று வகைப்படுத்தப்படும். 80 என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது டயஸ்டோலிக் பிளட் பிரஷர் என்று சொல்லப்படும். சிஸ்டோலிக் பிளட் பிரஷர் என்று சொல்லப்படுகின்ற பொழுது சுருக்க அமுக்கம் எனவும் தமிழில் குறிப்பிடப்படும். 80 என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது தளர்வு அமுக்கம் என்றும் சொல்லப்படும். அதாவது எமது இதயத்திலிருந்து குருதியானது பம்பப்படுகின்ற பொழுது, இதயம் சுருங்குகின்ற பொழுது குருதி குழாய்களிலே ஏற்படுத்தப்படுகின்ற அழுத்தமானது சுருக்க அமுக்கம் 120 என வரையறுக்கப்படுகின்றது. இதயம் தளர்வடைகின்ற பொழுது குருதி குழாய்களில் ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கமானது தளர்வு அமுக்கம் டயஸ்டோலிக் பிளட் பிரஷர் 80 என்று வரைவிலக்கப்படுத்தப்படும். உதாரணமாக உயர் குருதியமுக்கம் என்று நாங்கள் வரைவிலக்கப்படுத்தப்படுகின்ற பொழுது ஒரு நோயாளிக்கு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தடவைகள் 140 கீழ் 90க்கு மேற்பட்ட உயர் குருதியமுக்கம் இருக்கின்ற பொழுது அவர்களை ஹைப்பர் டென்ஷன் நோயாளி என நாங்கள் அடையாளப்படுத்துவோம். அது மட்டுமல்லாது இந்த பெருமானத்தின் அடிப்படையிலே நாங்கள் உயர் குருதியமுக்கத்தினுடைய வகைகளை பல வகைகளாக பிரிக்கலாம். உதாரணமாக உயர் நிலை குருதியமுக்கம், 1ஆம் நிலை குருதியமுக்கம், 2ஆம் நிலை குருதியமுக்கம், மிக அதி தீவிரமான குருதியமுக்கம் என்று வகைப்படுத்தப்படும். அந்த வகைப்படுத்தலை அந்த சிஸ்டோலிக் பிளட் பிரஷர், டயஸ்டோலிக் பிளட் பிரஷர் உடைய பெருமானங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் வகைப்படுத்துவோம். அண்மையிலே நான் உயர் குருதியமுக்கம் தொடர்பான ஒரு தமிழ் நூலை பொதுமக்களுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக எழுதியிருந்தேன். அந்த நூலிலே இது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் மிக அழகாக குறிப்பிடப்படுகின்றன. அந்த நூலை நீங்கள் வாசித்து இது தொடர்பான வரைவிலக்கணங்களையும் மேலதிக தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது நீங்கள் குறிப்பிட்ட இந்த நூல், அதாவது இந்த உயர் குருதியமுக்கம் பொதுமக்களுக்கான ஒரு
வழிகாட்டி என்ற இந்த புத்தகத்தை தான் மக்கள், அதாவது இந்த எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், உயர்குருதி அமுக்கம் அல்லது உயர்குருதி அழுத்தத்திலிருந்து மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதற்காக டாக்டர் செல்லத்துறை பிரசாத் அவர்களால் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டு இருக்கின்றது. உண்மையில் நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த புத்தகத்தில் உயர் குருதி அமுக்கம் என்றால் என்ன, அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் எவ்வாறு இருக்கின்றது போன்ற பல்வேறு விளக்கங்களை இந்த புத்தகத்தில் ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி டாக்டர், இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது இந்த சாதாரணமாக ஒருவருக்கு 120 கீழ் 80 என்கின்ற நிலையில் இருந்தால் அது சாதாரண உயர் குருதி அமுக்கம். அதே போன்று அது கூடுகின்ற பொழுது குறைகின்ற பொழுது எவ்வாறான ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். சரி, பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், ஒருவருக்கு உயர் குருதி அழுத்தம் இருக்கின்றது என்றால் நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் கூறிய ஒரு விடயம், இந்த உயர் குருதி அழுத்தம் வந்து ஒரு சைலண்ட் கில்லர் என்று. அதே போன்று ஒரு மனிதனுக்கு உயர் குருதி அழுத்தம் இருக்கின்றது என்றால் எவ்வாறான ஒரு மாறுதலை அவருக்கு காட்டும்? ஆரம்பத்தில் குறிப்பிட்டது மாதிரி உயர்குதியமுக்கம் உடையவர்களுக்கு பல்வேறு வகையான அறிவுகள் இருப்பினும் பொதுவாக அவர்கள் எவ்விதமான அறிவுகளையும் வெளிப்படுத்தப்படுவதில்லை. உதாரணமாக குருதியமுக்கம் மிக அதிக அளவிலே காணப்படுகின்ற பொழுது அவர் திடீரென அவர்களுக்கு தலை சுற்றுதல், வாந்தி, கண்பார்வை மங்குதல் போன்ற அறிவுகள் ஏற்படுத்தப்படலாம். சில வேளைகளில் அவர்கள் அங்க பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது, உதாரணமாக உயர்குதியமுக்கம் அதிகரித்து அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருகின்ற பொழுது ஹார்ட் அட்டாக் சம்பந்தமான நெஞ்சு வலி, நெஞ்சு படப்பு, அதிகளவு வேர்வை போன்ற அறிகுறிகள் ஏற்படுத்தப்படலாம். சில வேளைகள் அவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் உயர்குதியமுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுநீரக கோளாறுகள் மூலமாகவும் ஆஸ்பத்திரிகளிலே அனுமதிக்கப்படலாம். அது மட்டுமல்லாது சில வேளைகளிலே கண்களிலே ஏற்படுகின்ற சடன் பாதிப்புகளாக அவர்களுக்கு பார்வை மங்குதல், அதாவது கண்களில் ஏற்படுகின்ற பாதிப்புக்கான சடுதியாக பார்வை மங்குதல் மற்றும் அவர்களுக்கு சில வேளை மூளைகள் ஏற்படுகின்ற பாதிப்பு காரணமாக ஸ்ட்ரோக், அதாவது பாரிசவாதம் போன்ற அறிகுறிகளாகவும் வெளிப்படுத்தப்படலாம். அது மட்டுமல்லாத நீண்டகால குருதி அமுக்கமுடையவர்களிலே கால்களிலே ரத்தோட்டம் குறைவதன் காரணமாக ஆறாத புண்கள், கால்களில் ரோமம் அற்று காணப்படுதல், கால்கள் குளிர்வாக காணப்படுதல் மற்றும் நடக்கும்போது அவர்களுக்கு கால்களிலே வலி ஏற்படுதல் மற்றும் சாதாரணமாக அவர்கள் கதிர்கள் இருக்கின்ற பொழுதும் கூட கால்களுக்கான இரத்தோட்டங்கள் போதாத காரணத்தினால் அவர்களுக்கு கால்களிலே ரெஸ்டிங் பெயின் கூட ஏற்படுத்தப்படலாம். அந்த வகையில் அவர்கள் நேரடியாக பொதுவாக உயர்குதியமுக்கம் உடையவர்கள் சத்தம் அற்ற நோயாளி என்று சொல்லப்படுகின்ற மாதிரி ஆரம்ப அறிவுகள் எதுவும் இல்லாமல் அவர்கள் சாதாரண மருத்துவ செக்கப்புக்கு போகின்ற பொழுதோ, லைசன்ஸுக்கு நீங்கள் போகின்ற பொழுதோ அல்லது போன மெடிக்கல் கேம்புகள் செய்யப்படுகின்ற உங்களுக்கு குதியமுகத்தை பரிசோதிக்கின்ற பொழுதோ அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள். நான் குறிப்பிட்ட மாதிரி பெரும்பாலான நோயாளிகள் எதுவித அறிவுகளும் இல்லாமல் இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராமுடன் தான் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள். மிக அரிதாக அவர்கள் இந்த அங்க பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது கண் பாதிப்புகள், இதய பாதிப்புகள், சிறுநீரக பாதிப்புகள், கால்கள் இரத்த பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் கம்ப்ளிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற முற்றிய நிலையில் தான் அவர்கள் வைத்தியசாலைக்கு வருவார்கள். அந்த நிலையை தான் நாங்கள் அவர்களை பிரசதுக்கு நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுவோம். சரி, இப்ப நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் டாக்டர், அதை நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். நலந்தானா சிறு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். நலந்தானா நிகழ்ச்சியோடாக இன்றைய தினமும் நாங்கள் உயர் குருதி அழுத்தம் தொடர்பான நோய்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் பிரசாத் அவர்கள். சார் டாக்டர், இதுக்கு முன்னர் நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது இது ஒருவர் வேறு ஏதாவது ஒரு நோய் நிலைமைகளுக்கு மருத்துவரை நாடுகின்ற பொழுது அவருக்கு பரிசோதிக்கின்ற பொழுதுதான் அவருக்கு இந்த உயர் குருதி அழுத்தம் இருப்பது தெரிய வரும். அதற்கு முன்னர் அவர் அதை பற்றி தெரிந்திருக்காத நிலையில் வேறு எவ்வாறான இந்த பரிசோதனைகள் உயர் குருதி அழுத்தம் தொடர்பில் மேற்கொள்ளப்படுகின்றன? உதாரணமாக உயர் குதியமுக்கம் என்று நாங்கள் அடையாளப்படுத்தப்படுகின்ற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட தடவைகள் உயர் குருதியமுக்கத்தை பரிசோதித்து அவர்களுக்கு 140-90க்கு மேலே இருக்கின்ற பொழுது அவர்கள் ஹைப்பர்டென்ஷன் நோய் என வகைப்படுத்தப்படுவார்கள். சில நோயாளிகளுக்கு உயர் குதியமுக்கம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு அவர்களுக்கு நாங்கள் ஆரம்ப பரிசோதனைகளை மேற்கொள்வோம். உதாரணமாக இதயத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அறிந்து கொள்வதற்காக இசிஜி, நெஞ்சுப்பட்டி, இசிஜியில் ஏதாவது மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது எக்கோ கார்டியோகிராம் நாங்கள் செய்து கொள்வோம். அதுபோல நாங்கள் எக்ஸ்ரே எடுத்துக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இதயத்தில் ஏற்படுகின்ற
பாதிப்புகளை அறிந்து கொள்வதற்காக எக்ஸ்ரே செய்து கொள்வோம். அது மட்டுமில்லாத கண் பரிசோதனைகள், அதை கிரமமாக ஆரம்பத்திலேயும் கூட கண்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் பிரதானமாக 4 வகையாக பிரிக்கப்படும். ஆரம்ப நிலை பாதிப்புகளை நாங்கள் கிரமமான கண் பரிசோதனை மூலமாகத்தான் ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி என்று நாங்கள் சொல்லுவோம். அது 4 வகைகளாக பிரிக்கப்படும். அந்த நிலைகளை அறிவதற்காக கண் பரிசோதனைகள் மேற்கொள்வோம். அது மட்டுமல்லாத சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அறிந்து கொள்வதற்காக சிறுநீரகத்திலே புரதங்கள் வெளியேறு என்பதற்காக யூரின் ஃபுல் ரிப்போர்ட், அதாவது யூரின்லே அலுமின் கிரியேட்டின் ரேஷியோ போன்ற பரிசோதனைகளையும், அது மட்டுமல்லாத சிறுநீரகத்தினுடைய தொழிற்பாட்டை அறிவதற்காக எஸ்டிமேட்டட் GFR குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அறிவதற்காக பிளட் யூரியா, சீரம் கிரியேட்டின் போன்ற பரிசோதனைகளை மேற்கொள்வோம். மேலும் அவர்களுக்கு இருக்கின்ற அறிகுறிகளை பொறுத்து கால்களிலே, உதாரணமாக கால்களிலே நோவு இருக்கின்ற பொழுதோ, நடக்கின்ற பொழுது, நோய் ஏற்படுகின்ற பொழுது, பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸுக்கான அறிகுறி இருக்கும் பட்சத்தில் அதற்கான மேலதிக பரிசோதனையும் செய்து கொள்வோம். அது மட்டுமில்லாது இந்த குருதிமுக்கமானது பல வகைகளை கொண்டிருக்கும். உதாரணமாக எசென்சியல் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுகின்ற பொழுது எதுவித காரணமும் இல்லாத பரம்பரையாகவோ அல்லது குறிப்பிட்ட வயசிற்கு பிறகு வருகின்ற ஹைப்பர்டென்ஷனை நாங்கள் எசென்சியல் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். சில சந்தர்ப்பங்களில் வேறு நோய்கள் இருக்கின்ற பொழுது, உதாரணமாக இதயத்தில் இருக்கின்ற அடைப்புகள், குவார்டேஷன் ஆஃப் அயோட்டான் சொல்லப்படுகின்ற பொழுது, சுவாசத்தோயில் ஏற்படுகின்ற ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா என்று சொல்லுகின்ற நோய் நிலைமை, அல்லது அகஞ்சுரக்கும் தொழில் ஏற்படுகின்ற தைராய்டு சம்பந்தமான ஹைப்போதைராய்டிசம் சம்பந்தப்பட்ட நோய்கள், சிறுநீரகத்திலே ஏற்படுகின்ற CKD நிலைமை, சிறுநீரகத்திற்கு குருதியை வழங்குகின்ற ரீனல் ஆர்டரினோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற நோய் நிலைமை மற்றும் மேலதிக காரணிகளை கண்டறிவதற்காக இப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த காரணங்களாலே கூட இள வயதிலே, உதாரணத்துக்கு 35 40 வயதுப்பட்ட நோயாளிகளுக்கும் கூட இந்த ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர்டென்ஷன் ஏற்படலாம். அந்த சந்தர்ப்பங்களிலே அந்த நோய்களை அறிவதற்காக, உதாரணமாக தைராய்டு பிரச்சனை இருக்கின்ற பொழுது தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் TSH, ஃப்ரீ T4 செய்து கொள்ளுவோம். அவர்களுக்கு ஏதாவது பரிசோதனைகளை நாங்கள் அவர்களை சோதிக்கின்ற பொழுது செகண்டரி ஹைப்பர்டென்ஷன் வகைப்படுத்தப்படுகின்ற இள வயது உயர்சியமிக்க நோயாளர்களுக்கு அவர்களுடைய அதாவது அவர்கள் நாங்கள் வைத்திய நிபுணர்களோ பரிசோதித்து எதை நாங்கள் சந்தேகிக்கின்றோமோ அதற்குரிய பரிசோதனை நாங்கள் செய்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது இவ்வாறு இனங்காணப்பட்ட ஒரு உயர் குருதி அழுத்த நோயாளி அவருக்கு வழங்குகின்ற மருந்துகளை கிரமமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது அவர் சரி எனக்கு எனக்கு ப்ரெஷர் நார்மலாக வந்துடுது தானே என்று அவர் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் விடலாமா? அது ஒரு சந்தேகம் இருக்கின்றது. நீங்க சொன்னது போல சில நோயாளிகள், அதாவது பெரும்பாலான நோயாளிகளும் தங்களுக்கு உயர் குதிமுக்கம் என வகைப்படுத்தப்பட்ட பின்னரும் கூட மருத்துவ ஆலோசனைப்படி இது ஆரம்பத்தில் அவர்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்வார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மருந்துகள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வரும். அந்த சந்தர்ப்பங்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். தங்களுக்கு பிளட் ப்ரெஷர் நார்மலாக வந்துட்டு டேப்லெட் மருந்துகள் பாவிக்க தேவையில்லை நினைத்து அவர்கள் மருந்துகளை எடுக்காம விட்டுவிடுவார்கள். உண்மையிலே மருந்துகள் பாவிப்பதன் மூலமாகத்தான் இந்த பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கிறது. அப்போ நாங்கள் மருந்துகளை தவிர்த்து விட்டோம்னு சொன்னால் திடீரென எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் மிகவும் அதிக உயர்நிலைக்கு எடுத்து செல்லப்பட்டு எங்களுக்கு மூளையிலே ரத்த குழாய்கள் வடித்து, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், மூளையிலே ரத்த குழாய் வடித்து ரத்தம் கசிஞ்சு செத்திருப்பதுன்னு சொல்லி, அப்படியான சந்தர்ப்பங்களில் மிகவும் பாரதூரமான விளைவுகளை கொண்டு வரும். எனவே நோயாளிகள் இது தொட்டா நோய்கள், அதாவது நாட்பட்ட நோய்கள்னு சொல்லுவோம். அதாவது இப்படிப்பட்ட டயபெட்டிக்கோ, ப்ரெஷரோ, கொலஸ்ட்ரால் போன்ற நோய்கள் தொட்டா நோய்கள். இப்படிப்பட்ட நோய்களுக்கு நாங்கள் மருந்து எடுத்துத்தான் நமது பிளட் சுகரையோ, ப்ரெஷரையோ, கொலஸ்ட்ராலையோ கண்ட்ரோலாக வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பிளட் ப்ரெஷர் நார்மல் என்று உங்களுக்கு கிளினிக்கு போகின்ற பொழுது வைத்தியர்கள் சொன்னாலும் கூட நீங்கள் மருந்து எடுப்பதன் மூலமாகத்தான் உங்களுடைய ப்ரெஷர் கண்ட்ரோலாக, கட்டுப்பாடாக இருக்கின்றதை தவிர நீங்கள் மருந்துகளை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கிழமைகளிலோ மாதங்களிலோ நீங்கள் மிக தீவிரமான உயர் குதியமுக்கு நோய்க்குள்ளாப்பட்டு நீங்கள் வைத்தியசாலைகளே அதிதீவிர சிகிச்சையில் அதிகரிக்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய உயிரை கூட இழந்து கொள்ளக்கூடிய துர்ப்பாக்கியமான நிலைமை ஏற்படும். எனவே உயர் குதியமுக்கம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட நோயாளிகள் உங்களுடைய மருந்துகளை கிரமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வைத்தியர்கள் உங்களுடைய உயர் குதியமுக்கத்தின் தன்மையை பொறுத்து உயர் குதியமுக்கம் கூடுகின்ற பொழுது சில மருந்துகளை அதிகரித்துக் கொள்வார்கள். உயர் குதியமுக்கம் கட்டுப்பாடாக இருக்கின்ற பொழுது சில மருந்துகளை அவர்கள் குறைத்துக் கொள்வார்கள். அது வைத்தியருடைய முடிவு. நீங்கள் நோயாளிகள் எக்காரணம் கொண்டு மருந்துகளை எடுக்காமல் விடுவது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான விடயமாகத்தான் இருக்கு. சரி, அவ்வாறு ஒரு உயர் குருதி அழுத்த நோயாளி ஒருவர் இந்த மருந்துகளை அவர் எனக்கு நார்மலாக வந்து விட்டது தானே என்று எடுத்துக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் அது அவருடைய உடலில் வேறு எந்த பகுதிகளை பாதிக்கின்ற ஒரு தன்மை காணப்படும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி உயர் குதியமுக்கம் கட்டுப்பாடாக இல்லாத பட்சத்திலே பிரதானமாக 4 அங்கங்களை பாதிக்கும். மூளை, கண், இதயம், சிறுநீரகம் மற்றும் கால்களிலே வழங்கப்படுகின்ற குருதி குழாய்களிலே. உதாரணமாக
எங்களது இதயத்தை எடுத்துக்கொண்டோமானால் இதயத்திலே உயர்குதிமுக்கம் காரணமாக இதயத்தினுடைய தசைகள் மிகவும் நீங்கி காணப்படுகின்றது, அதாவது ஹைப்பர்ட்ரோபி ஆகும். அது மட்டுமல்லாது இவ்வாறு இதயத்தினுடைய தசைகள் ஹைப்பர்ட்ரோபி ஆகிற காரணத்தினால் இதயத்திற்கு வழங்கப்படுகின்ற ஆக்சிஜன் ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை காரணமாக நாளடைவிலே அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் தன்மை காணப்படும். அது மட்டுமல்லாத மூளைகளிலே நமக்கு உயர்குதிமுக்கம் காரணமாக மூளையிலே இரத்தங்கள் குழாய்கள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக சில வழியில் உயர்குதிமுக்கம் ஏற்படுவதனால் திடீரென மூளைக்கு வழங்கப்படுகின்ற இரத்த குழாய்கள் வெடித்து ICH அதாவது ப்ளீடிங் டெண்டன்சி வந்து அவர்களுக்கு உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அது மட்டுமல்லாது தற்காலிக பாரிசவாதம் போன்ற ஆபத்தான நிலைமைகளும் கூட ஏற்படலாம். கண்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கு. அதாவது வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 என்று சொல்லப்படுகின்ற ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி என்ற வகைப்படுத்தப்பட்ட வகையிலே மிக அதிகமான கண்களுக்கு வழங்கப்படுகின்ற ரெட்டினா ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக ஆர்டியோல்ஸில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக நமக்கு பார்வை மங்குதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அது மட்டுமல்ல கிட்னி அதாவது சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளாக சிறுநீரகத்திற்கு வழங்கப்படுகின்ற இரத்த குழாய்கள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக சிறுநீரகத்தின் பாதிப்புகள் சிறுநீரகத்தின் பாதிப்புகளும் கூட ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 வகைப்படுத்தப்படும். இது முற்றிலையிலே காணப்படுகின்ற பொழுது எங்களுக்கு சிறுநீரகத்திலே டயாலிசிஸ் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களோ அல்லது போனால் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய வேண்டிய துர்ப்பாக்கி நிலைமை கூட ஏற்படுத்தப்படலாம். ஆரம்ப கட்டத்திலே உயர்குதிமுக்கம் காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புன்னு சொல்லப்படுகின்ற போது சிறுநீரகத்திலே புரதங்கள் வெளியேறும் தன்மையும் காணப்படும். அது மட்டுமாவது நமது கால்களிலே வழங்கப்படுகின்ற இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் காரணமாக பெரிஃபெரல் டிசீஸ் என்று அதாவது வந்து கால்களுக்கு இரத்தோட்டங்கள் குறைவதன் காரணமாக கால்களுக்கு ஆக்சிஜன் அல்லது ஊட்டச்சத்துக்கள் போதாமை காரணமாக எங்களுக்கு ஹார்ட்டிலே எப்படி ஹார்ட் அட்டாக் ஏற்படுகின்றோ அதே மாதிரி இரத்த குழாய்கள் அடைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு பெரிஃபெரல் டிசீஸ் சொல்லப்படுகின்ற டிசீஸ் ஏற்படுத்தப்பட்டு எங்களுக்கு நடக்கின்ற பொழுது கால்களிலே நோவு அல்லது இருக்கின்ற பொழுது கால்களிலே நோவு அல்லது கால்களில் ஏற்படுகின்ற புண்கள் ஆறாத தன்மை கால்களிலே காணப்படும் ரோமங்கள் கொட்டுப்படுதல் வெள்ளையாக காணப்படுதல் போன்ற பல்வேறு அறிவுகள் ஏற்படுத்தப்பட்டு எங்களுக்கு பெரிஃபெரல் டிசீஸ் வந்து ஏற்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமில்லாது எமது வயிற்றிலே காணப்படும் அயோட்டான்னு சொல்லப்படுகின்ற பெரிய இரத்த குழாய்கள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக அயோட்டிக் அனுரிசம் கூட ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூட இருக்கின்றது. நலந்தானா சிறு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். நலந்தான நிகழ்ச்சியோடாக இன்றைய தினமும் நலந்தான நிகழ்ச்சியில் உயர் குருதி அழுத்தம் தொடர்பான நோய் நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் S. பிரசாத் அவர்கள். சரி, இந்த உயர் குருதி அழுத்தம் என்றால் என்ன, அது எவ்வாறு ஒரு மனிதனை பாதிக்கின்றது, அது உயர் குருதி அமுக்கத்தை உரிய முறையில் நாங்கள் சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளாது விட்டால் எங்களுடைய முக்கியமான 4 பகுதிகள் பாதிப்படைவதாக கூறியிருக்கின்ற டாக்டர். சார் டாக்டர், நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக சிலர் கூறுவார்கள் அவர்களுக்கு இந்த லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் தன்மை இருப்பதாக கூறுகின்றார்கள். இது எவ்வாறானது ஒரு தன்மையாக? லோ ப்ரெஷர் என்றால் என்ன, ஹை ப்ரெஷர் என்றால் என்ன? சாதாரணமாக உயர்குதிமுக்கம் சொல்லுகின்ற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி 140க்கும் 190க்கும் மேற்பட்ட வருமானம் இருக்கின்ற பட்சத்திலே தான் உயர்குதிமுக்கம் என்று அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள். ஒரு நோயாளியானவர் உயர்குதிமுக்கம் இருக்கின்ற அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு அவர்களுக்கு மருந்துகள் பாவிக்கின்ற பொழுது அவர்களுடைய குருதிமுக்கம் மிகவும் கொண்ட்ரோலாக கட்டுப்பாட்டு நிலைமையிலே காணப்படும். ஆனால் சமூக மட்டத்திலே சில பேர் சொல்லுவாங்க எனக்கு லோ ப்ரெஷர், எனக்கு ஹை ப்ரெஷர் இருக்குன்னு. உண்மையாக லோ ப்ரெஷர்ன்னு சொல்றது ஒரு மிஸ்கன்செப்ட் தான். என்னென்னு சொன்னால் லோ ப்ரெஷர்னு சொல்லுகின்ற பொழுது உண்மையாக எங்களுக்கு ஒரு தொற்று நோய்கள் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு செப்சிஸான நிலைமையில் ஏற்படுகின்ற பொழுது அல்லது உயர்குதிமுக்க மருந்துகளை கூடுதலாக பாவிக்கின்ற பொழுதுதான் பிளட் ப்ரெஷர் குறைஞ்சது லோ ப்ரெஷர்னு சொல்லி நாங்கள் அடையாளப்படுத்தப்படுவோம். ஆனால் சமூக மட்டத்திலே சாதாரணமாக இருக்கிற நோயாளிகள் கூட எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது, அதனால் இந்த ப்ரெஷர் குளிசை பாவிக்க தேவையில்லை என்று சொல்லி ஒரு மிஸ்கன்செப்ட், தவறான அபிப்பிராயம் காணப்படுகின்றது. அது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அது ஹை ப்ரெஷர்னு சொல்லப்படுகின்ற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உயர் குருதிமுக்கம் இருப்பவர்கள் ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்கள் ப்ரெஷர் கூட என்றதான் அர்த்தம். அவர்கள் மருந்துகளை உட்கொண்டு தம்முடைய ப்ரெஷரை வந்து நார்மலாக வைத்துக் கொள்ளலாமே தவிர அதற்காக தாங்களுக்கு ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னு சொல்வது வந்து ஒரு சாதாரண ஒரு வழக்கமாக விட்டது. ஆகவே இந்த லோ ப்ரெஷர் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து சமூக மட்டத்திலே காணப்படுகின்ற ஒரு தவறான கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன். சார் டாக்டர், இப்போ குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் இந்த நோயாளர்கள், இந்த உயர் குருதி அழுத்த நோயாளர்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் எவ்வாறானதாக இருக்கின்றன?
முதலாவதாக உயர் குடியமக்க நோயாளர்கள் எதிர்கொண்ட சவால் என்னவென்று சொன்னால், அதாவது உயர் குடியமக்கம் பற்றிய ஒரு தெளிவான அறிவு, ஒரு விழிப்புணர்வு சமூக மட்டத்திலே காணப்படாத விடயம் தான் மிக முக்கியமான விடயம். ஏனென்று சொன்னால், உயர் குடியமக்க நோயானது ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி அவர்களுக்கு எதுவிதமான அறிவுகளை காட்டாத பட்சத்திலே அது சைலண்ட் என்று தான் வகைப்படுத்தப்பட்டிருந்தேன். அப்படியான சந்தர்ப்பங்களிலே நோயாளர்கள் தங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னால் அது சாதாரண ப்ரெஷர் தான், லோ ப்ரெஷர் தான், ஹை ப்ரெஷர்னு சொல்லி வெவ்வேறு வகையான சொற்பத பிரயோகங்களை தங்களே பாட்டில் எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை புறக்கணித்து விடுகின்றார்கள். வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற பொழுதும் கூட நாங்கள் வைத்தியசாலைகளிலே நாங்கள் ஒரு நாளைக்கு மிக அதிகமான நோயாளிகளை பார்த்துக் கொள்கின்றோம். அப்போ ஒரு நோயாளியுடன் வைத்தியர் கதைக்கின்ற ஒரு தொடர்பாளர் கூட மிகவும் குறைவாகத்தான் காணப்படும். அந்த சந்தர்ப்பத்திலே கூட சில நோயாளர்களுக்கு தங்களுக்கு ப்ரெஷர் இருக்கின்ற விடயம் கூட தெரியாது. உதாரணமாக அண்மையிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் பிரகாரம் 46% அரைவாசிக்கும், அதாவது 46% ஆன நோயாளிகளுக்கு தங்களுக்கு ப்ரெஷர் இருக்கின்ற விடயமே தெரியாது. உதாரணத்துக்கு இந்த கிளினிக்கு நாங்கள் போயிட்டு வந்த பிறகு அவர்களுடைய கடைசி கிளினிக் விசிட்டிலே உங்களுடைய பிளட் ப்ரெஷர் என்னென்று கேட்டால் கூட அவர் சொல்ல மாட்டார்கள். அது கிட்டத்தட்ட அண்மைய ஆய்வுகளின்படி 60% மேற்பட்ட நோயாளிகளுக்கு தங்களுடைய பிளட் ப்ரெஷர் வேல்யூ என்னென்று கூட தெரிவதில்லை. அதுபோல ப்ரெஷர்னு சொல்லி தாங்கள் அடையாளப்படுத்தப்படுகின்ற பொழுது தங்களுடைய ப்ரெஷரை நாங்கள் கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும், மருந்துகளை கட்டுப்பாடாக உட்கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் கூட அவர்களுக்கு தெரிவதில்லை. சில நோயாளர்கள் உதாரணமாக நான் குறிப்பிட்டது மாதிரி இன்று நாங்கள் ஒரு இனிப்பான உணவை சாப்பிட்டு விட்டு சில வேளை மெட்ஃபோமினோ அல்லது இன்சுலினை கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கொள்வோம். அந்த நிலைப்பாடு தான் இன்றும் காணப்படுகின்றது. அதே மாதிரி சில நோயாளர்கள் என்ன செய்வான்னு சொன்னால், டே காலமே நான் ப்ரெஷர் குளிசை எடுத்துக்கொள்ளலை, அதனால ப்ரெஷர் கூட இருக்குமென்னு சொல்லி இரவு அந்த குளிசையை 2 மருந்துகளை சேர்த்து உட்கொண்டு விடுவார்கள். அப்படி உட்கொண்ட பொழுது அவர்களுக்கு ப்ரெஷர் மிகவும் குறைவாக காணப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிள்ளை அனுமதிக்கப்பட்டு அவர்கள் இறக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படுத்தப்படுகின்றது. ஆகவே நோயாளிகளுக்கு இந்த உயர் குடிமக்கம் பற்றிய தெளிவான அறிவு, தெளிவான விழிப்புணர்வு இன்மைதான் மிக பிரதானமான காரணமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாது சில சந்தர்ப்பங்களில் நான் குறிப்பிட்ட மாதிரி இளவயது நோயாளர்களுக்கு உயர் குடிமக்கம் அறிமுகப்படுத்தப்படுகின்ற பொழுது சில மருந்துகள், புது வகையான மருந்துகள் பாவிக்கப்படும். அத்தகைய மருந்துகள் எமது அரசாங்க வைத்தியசாலைகளில் இல்லாமையும் அந்த மருந்துகளை கடைகளிலே வாங்குவதற்கு அவர்களுக்கு பண வசதி இன்மையும் கூட ஒரு பெரிய சவாலாகத்தான் காணப்படுகின்றது. அது மட்டும் அல்லாது சில நோயாளர்கள் யோசித்துக் கொள்வார்கள், சில மருந்துகளை நாங்கள் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக பக்கத்து வீடுகளிலோ அல்லது வயது வந்தவர்களோ சொல்லுவார்கள், இந்த மருந்துகள் எடுத்துக்கொள்வதால கிட்னி போடும், கிட்னி பாதிக்கப்படும், ஹார்ட்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவர்கள் தவறான எண்ணங்களை விதைப்பதன் மூலமாக நோயாளர்களும் கூட யோசித்துக் கொள்வார்கள், ஏன் நான் மருந்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏன் இந்த மருந்தில் எடுத்து உடலை பாதிக்கும்னு சொல்லி அவர்கள் மருந்தில் முற்றாக நிப்பாட்டி விடுவார்கள். இவ்வாறு நிப்பாட்டிக் கொள்வதன் மூலமாக எதிர்காலத்தில் அவர்களுடைய பிரஷர் மிகவும் அதிகரித்து அவர்கள் உயிருக்கு பாதிப்பான நிலைமைகள் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்படுவார்கள். சார், டாக்டர், முக்கியமாக நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த உயர் இரத்த அழுத்த நோயாளர்கள் அவர்களுக்கான உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும்? உயர் குடிமக்கம் உடையவர்களே மிக பிரதானமாக உப்பின் தன்மையானது மிகவும் குறைவாக உட்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு நாளுக்கு 5 கிராம் உப்பு தான் அவர்கள் உட்கொள்ள வேண்டும். அது உப்பானது நாங்கள் அதிக அளவிலே உட்கொள்கின்ற பொழுது உப்பானது உடலிலே நீரை தேக்கி வைப்பதன் காரணமாக பிரஷரை மிகவும் அதிக அளவிலே அதிகரிக்க செய்கின்றது. உப்பு அதிகமாக காணப்படுகின்ற கருவாடு மற்றும் நொறுக்கு தீன்கள், மிக்சர், பகோடா போன்ற உணவுகளையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது பழச்சாறு மற்றும் போத்தலில் அடைக்கப்பட்ட டின்களில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாது உதாரணமாக 40 வயதுக்கு மேற்பட்ட வயது வந்தவர்களே உயர் குடிமக்கம் இருக்கின்ற பொழுது அதனோடு சேர்ந்து கொலஸ்ட்ரால், டயபெட்டிக் போன்ற நோய்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக காணப்படும். எனவே அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் டயபெட்டிக் சம்பந்தப்பட்ட உணவு பழக்க வழக்கங்களையும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட உணவு பழக்கங்களை கைக்கொள்வதன் மூலமாக இந்த உயர் குடிமக்கத்தை மிகவும் கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள முடியும். உயர் குடிமக்கம் நோய்கள் சொல்லப்படுகின்ற பொழுது மிக பிரதானமாக உப்பு குறைவாக உட்கொள்ளுதல் மற்றும் நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இப்போ தற்காலங்களில் அதிக அளவிலே காணப்படுகின்ற இந்த உணவு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த ஃப்ரைட் ரைஸ், கொத்துரொட்டி, மற்றது பீஸா போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாது உணவு பழக்கங்கள் மட்டுமில்லாது எங்கள் ஆல்கஹால் நாங்கள் பாவிக்கணும்னு சொன்னால் அதை முற்றாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தலை முற்றாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மனவள சிகிச்சை முறைகளை நாங்கள் மிக முக்கியமாக மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கின்ற பொழுது, வேலை செய்கின்ற ஆஃபீஸில் செல்கின்ற பொழுது ஸ்ட்ரெஸ் இருக்கின்ற பொழுது, வீடுகளிலே எங்களுக்கு மனச்சுமை இருக்கின்ற பொழுது கூட எமது ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கின்ற பொழுது சில ஹோமோன்கள் சுரக்கப்படுவதன் காரணமாக கோர்டிசோல் கெட்டகுளோமைன் சுரப்பதன் காரணமாகவும் எமது உயர் குடிமக்கம் மிகவும் அதிகமாக காணப்படும். அந்த வகையிலே மனவள சிகிச்சை முறைகளை மிக முக்கியமானதாக அமைகின்றது.
அது மட்டுமல்ல உடற்பயிற்சி கூட, அதாவது ஒபிசிட்டி, உடற்பருமன் அதிகமுடையவர்கள், சில பரம்பரைக்கான உடையவர்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல செகண்டரி ஹைப்பர்டென்ஷன் உடையவர்கள் கூட தங்களுடைய அதற்குரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது என்னென்ன ஆபத்தான காரணிகள் இருக்கிறது அறிந்து உடற்பயிற்சி செய்வதன் மூலமாகவும் கூட உடல் நிறைய குறைப்பதன் மூலமாக எங்களுடைய குருதியை மிகவும் கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது உணவு பழக்க முறைகள், மருந்து பாவனை, உடற்பயிற்சி, மனவள சிகிச்சை முறைகள் போன்ற பல்வேறுபட்ட சிகிச்சை முறைகள் இந்த உயர் குடியமுக்கத்தினை கட்டுப்படுவதில் மிக முக்கியமான பங்காற்றுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் 2 விடயங்களை குறிப்பிட வேண்டும். சில நோயாளிகளுக்கு இந்த ஒயிட் ஹாட் ஹைப்பர் டென்ஷன், அடுத்தது மாஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுகின்ற 2 பதங்கள் மிக முக்கியமானவை. உதாரணமாக சில நோயாளர் சொல்லுவார்கள், எனக்கு ப்ரெஷர் வீட்டை செக் பண்ணுற பொழுது நார்மலாக தான் இருக்கும், ஆனால் டாக்டர்கிட்ட போகின்ற பொழுது ப்ரெஷர் வந்து கூடவே இருக்கும்னு சொல்லுவார்கள். சில நோயாளர் சொல்லுவார்கள், வீட்டில் ப்ரெஷர் கூடவே இருக்கும், ஆனால் டாக்டர்கிட்ட போய்க்க ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். அது சொல்கிறது வந்து ஒயிட் ஹாட் ஹைப்பர் டென்ஷன். ஒயிட் ஹாட் ஹைப்பர் டென்ஷன் சொல்கின்ற பொழுது ப்ரெஷர் வந்து நார்மலாக வந்து இருக்கும், ஆனால் டாக்டர்கிட்ட போய்க்க மட்டும்தான் அந்த ப்ரெஷர் கூடவே இருக்கும். மாஸ் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுகின்ற பொழுது டாக்டருக்கு போகைக்க ப்ரெஷர் நார்மலாக இருக்கும், ஆனால் வீட்டை பார்க்கின்ற பொழுது ப்ரெஷர் கூடவா இருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மிக பிரதானமான ஒரு சிகிச்சை முறையாக ஹோம் ஆம்புலேட்டரி பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங் நாங்கள் செய்து கொள்ளும். அதாவது 24 மணி நேரம் ப்ரெஷரை கூட்டி அதில் எப்படி அவர்களுடைய ப்ரெஷர் வந்து சேஞ்சஸ் இருக்குன்றதை பார்த்து அதன் மூலமாக இந்த நோயாளிகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த 2 நோயாளிகளும் ஒயிட் ஹாட் ஹைப்பர் டென்ஷன், மாஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற ஆட்கள் வந்து நான் கட்டாயமாக சமூக மட்டத்திலே அடையாளம் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர்களை அடையாளம் காணாம பட்சத்திலே வந்து அவர்கள் நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய அங்க பாதிப்புகள் ஏற்பட்டு இறுதி நிலையிலே, முற்றிய நிலையில தான் ஆஸ்பத்திரிக்கு வருவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே வைத்தியர்களோ வைத்திய நிபுணர்கள் கூட அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதிலோ அல்லது அவர்களுடைய அங்க பாதிப்புகளை எங்களால் ஈடு செய்ய முடியாத துப்பாக்கி நிலைமைக்கு நாங்கள் ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்படும். நன்றி. இன்றைய தினமும் நலந்தான நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நலந்தான நிகழ்ச்சியின் இந்த உயர் குருதி அழுத்தம் தொடர்பான நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது அது தொடர்பான ஒரு புத்தகத்தை கூட டாக்டர் எஸ். பிரசாத் அவர்கள் மக்களுக்காக வெளியிட்டு இருக்கின்றார். உயர் குருதி அமுக்கம் பொதுமக்களுக்கான ஒரு வழிகாட்டி இந்த புத்தகம். எனவே இந்த பொதுமக்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இந்த புத்தகம் இருக்கின்றது. எனவே இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்று வாசிப்பதன் ஊடாக இந்த உயர் குருதி அமுக்கம் தொடர்பான பூரண விளக்கங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, யாழ்ப்பாண நீர்ழிவு கழகத்தினுடைய தலைவர் திரு மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம். நலந்தானா.